வணக்கம்ங்க. நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கி இப்போ 2019 அந்த நேரத்தில் தொடங்குனேன். அதுக்கப்புறம் இப்போ 2, 3 வருஷமா வீடியோ எதுவும் போடல. சரி இப்போ புதுசா ஏதாவது வீடியோ போட்டு நாம ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்னு பார்த்தேன். மானிட்டேஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. முதல்ல மானிட்டேஷன் இருந்துச்சு, ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம். சரி நாம ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஏதாவது மானிட்டேஷனாக பண்ணலாம் அப்படின்ட்டு போடலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க என்னங்கன்னா ஆளுக்கு ஒன்று குழப்பி விடுறாங்க. என்ன ஒருத்தர் என்னோட பையங்க என்னங்கிறாங்கன்னா கேமிங் வீடியோ போடலாம் அப்படிங்கிறான். சரி பெரிய பையன். சின்ன பையன் என்னங்குதுன்னா ஏதாவது அந்த விளையாடுற மாதிரி போடலாம், இல்லைன்னா இந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது போடலாம் அப்படின்னுச்சு. என்னோடய ஒய்ஃப் இருந்துட்டு குக்கிங் போடுங்க அப்படின்ச்சு. குக்கிங் ஒன்று 2 வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட சொல்லிடுவாங்க. அதனால தான் சரி நாமளும் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி சரி உங்கள்கிட்ட கேட்கலாம், இல்லை ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கருத்து கேட்டு இருந்தோம்னா நம்மளை குழப்பி விட்டு நம்ம போடுறதையுமே கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். முதல்லலாம் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய புக்ஸ் நிறைய படிப்பேன், நிறைய கண்டென்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு, நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அப்போல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ஒரு கண்டென்ட் சொல்கிறதோ, ஒரு கருத்துள்ள ஒரு வாக்கியம் சொல்கிறது, இதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்து பழகிட்டோம். இப்போ என்ன போடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி ரன் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே புரியல. அப்படி இருக்கும்போது என்னோட நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்களே போடுறீங்க, மக்கள் தானே பார்க்குறாங்க, அவங்களோட கருத்தையே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி அது எப்படி என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு லைவ் வீடியோ போடுங்க, அந்த லைவ் வீடியோவில் அவங்களோட கருத்துக்களை கேட்டு அவங்க அனுப்ப நீங்கள் அந்த கருத்து கேட்டு நீங்கள் குறித்து வச்சிங்கன்னா கண்டென்ட் கிடச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா அதை ஒரு குறித்து வச்சுட்டு நீங்கள் அது அந்த மாதிரி கண்டென்ட் ஈஸியாக கிடச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்து போட்டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுங்க, வியூஸ் நிறையா போகும். சும்மா நம்மளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒன்று போட்டு வச்சோம்னா மக்கள் பார்க்கணும்ல, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால் தான் அவங்க ஆர்வமாக பார்ப்பாங்க. நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக வியூஸ் போகணும். அதாவது ஒரு 2 நிமிஷம் வீடியோ பண்ணுவோம், 2 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டதுக்கு ஒரு மதிப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எந்த சேனலை பார்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேனோ அந்த சேனலோட வீடியோஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அவர் அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அது என்ன, எவர்கிரீன் வீடியோஸ். அதாவது இப்போ நாம் ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அது புது வீடியோவாகவே இருக்கணும். அதாவது ரிட்டன் வியூஸ் வந்துட்டு இருக்கணும். புது வீடியோவாக கிளிக் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்கணும். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ ஒரு 100 வீடியோ போடும்போது வியூஸ் அதிகமாகுது. அந்த வயசு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது எப்படின்னா, அது நியூஸ் சேனல் சம்மந்தப்பட்ட மாதிரி, அதாவது இன்றைய முக்கிய செய்திகள் அப்படின்னு இருந்தால் இன்னும் 2 வருஷம் இன்றைக்கி என்ன முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லி அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சேனலில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, குக்கிங் வீடியோஸ் அதை போட்டோம்னா அவங்க எப்பவுமே லேடிஸ் அதிகமாக யூடியூப் பார்க்கும்போது அந்த குக்கிங் வீடியோஸ்னால ஒரு தனி ட்ரெண்டிங் இருக்குது. அவங்க அப்பா இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வீடியோவும் போடலான்னு இருக்கலாம். அந்த மாதிரி ரிட்டன் வியூஸ் வரும். அதாவது நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டோம்னாலும் எப்போவுமே ரெகுலராக வியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். சரி இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தா எப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா நான் 2, 3 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முதல்ல நான் சித்த மருத்துவ சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஏர்னிங் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை நிறுத்தியே ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. சரி சித்த மருத்துவமும் அதே மாதிரி வீடியோத்தை போடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்து ஒரு டிவியில் ஒளிபரப்பு ஒரு சித்த மருத்துவம், அவங்களே அதை எடுத்து வீடியோவாக போட்டுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வரக்கு சான்ஸ் இல்லை.
எல்லாம் பார்த்து 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 இந்த ஒரு 10, 15 நாளா ரொம்ப குழப்பமாகி போச்சு. சரி இது என்னதானா பண்ணுறது, என்ன வீடியோ போடுறது, இப்போ என்ன வீடியோ பார்ப்பாங்க என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி இது இவங்ககிட்டயே விட்டுறலாம். அதாவது நீங்களே ஒரு முடிவு பண்ணுற மாதிரி ஒரு லைவ் வீடியோ போட்டு உங்களுக்கே விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு லைவ் வீடியோ போடலாம். போட்டு அதில் அந்த கருத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேனல் இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க, இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி பண்ணும்போது அதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா பார்க்குறவங்க தான் சொல்லணும், எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு. நான் முடிவு பண்ணி எடுத்துட்டோம்னா அது குழப்பமாயிரும், மறுபடியும் வியூஸ் வராது, மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் விரும்புகிற மாதிரி தானே நாம் போடணும் அப்படின்ட்டு சரி லைவ் வீடியோ போட்டு அவங்ககிட்டயே ஒரு கருத்து கேட்டலாம் அப்படின்ட்டு லைவ் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுலேயும் 10 நாளாகவே ஒரு சரியான வியூஸ் போல் அதில் கருத்துக்களும் இல்லை. நேற்று முந்தானேற்று தான் நல்லா இதாச்சு. பலரும் பல கருத்து சொல்லியிருந்தாங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து குறித்து வச்சுருக்கிறேன். அது கண்டென்ட் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம் இருக்குது. கண்டென்ட் அதாவது ஒரு செய்தி சேனல் போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா அரசியல் சம்மந்தப்பட்ட செய்தியாக வந்துட்டுருக்கு. நாம் அது போட்டோம்னா அது நம்மளுக்கு ஆகாது. அதனால தான் சரி வேறு எது போடலாம் அப்படின்னா சித்த மருத்துவம் போடுங்க அப்படின்னாங்க. நான் யோசனை பண்ணது அவங்களும் சொன்னாங்க, வேறு புதுசாக எதுவும் சொல்லலை. சரி சித்த மருத்துவம் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சித்த மருத்துவம் அவங்களே வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அவங்களே போடுறாங்க. அப்போ நாம் போடும்போது நாம் ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சு தான் போடுவோம். ஆனால் அவங்க நேரில் நின்று நீட்டாக செஞ்சு அந்த மருந்து அரைச்சி எல்லாம் நீட்டாக காட்டுறதுனால நம்மளோட வீடியோ வராது. நம்ம சர்ச் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு வந்தாலுமே அந்த வீடியோவுக்கு தான் டக்குன்னு தாவி போவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோ போடல அப்படின்னா அதிலே காப்பிரைட் ப்ராப்ளம் நிறைய வருது. அது எது காப்பிரைட் இருக்கிற வீடியோ, எது காப்பிரைட் இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறையா சேனலில் சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோ படம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க காப்பிரைட் எப்படி க்ளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி அது பின்னாடி ஏதாவது விசாரிச்சுட்டு அந்த மாதிரி காப்பிரைட் ஏதாவது வராமல் இருக்கிற படங்களாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போடலாம் அப்படிங்கிறதும் என்ன போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெண்டிங்கே இப்போ அரசியல் பற்றி போடணும், வேறு எதுவும் போட முடியாது. சரி லைவ் வீடியோவில் பிரதர் சென்னைகள் இருக்காங்கன்னு பார்ப்போமா. ஒரு பிரதர் என்ன சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் எது வேணாலும் போடுங்க, ஆனால் எங்களுக்கு புரிகிற மாதிரி போடுங்க அப்படிங்கிறாரு. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி போடணும், நல்லா கருத்தாகவும் இருக்கணும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நல்ல கண்டனாக பார்த்து போடுங்க, கண்டன் நல்லா கருத்தாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே சரி. இன்னொருத்தர் என்ன நல்லா பார்க்குற மாதிரி போடணும். ஓகே ஓகே சரி, அது நல்ல பாயிண்ட்டு தான். நல்லா கண்டனம் இருக்கணும், பார்க்குற மாதிரி போடணும், அப்போ தான் வீடியோ ட்ரெண்ட் ஆகும். அது ஒரு நல்ல கருத்து தான், அதையே மறுக்கிறது இல்லை. இன்னொரு பிரதர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஏதோ ஒரு வீடியோன்னு தட்டி விட்றாங்க, அது டைமிங் மட்டும் கரெக்ட் பண்ணி போடுறாங்க, அதில் எதுவுமே இருக்கிறது இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு கருத்து இருக்குமோன்னு கடைசி வரைக்கும் பார்த்தா ஒன்றுமே இருக்கிறது இல்லை. நீங்களாவது கொஞ்சம் பார்த்து போடுங்க, நல்ல கருத்தை பார்க்குற மாதிரி வீடியோவாக போடுங்க அப்படிங்கிறாரு. சரிங்க, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது தப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கணும், அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன்.
சூப்பர் ஒரு ம். இந்த கோயில் வீடியோவெல்லாம் போடுறாங்களாம்மா, கடைசி வரைக்கும் அந்த சாமிக்கு அந்த கோயிலை பற்றி இதுலாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த பஸ் ரூட் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அதை சொல்லாம விட்டுறாங்களாம்மா. அதை நீங்கள் உங்கள் வீடியோவில் மெயின் பண்ணாதீங்க. அந்த மாதிரி போகும்போது நீங்கள் அந்த பஸ்க்கு எப்படி போகணும், என்ன வழி, என்ன ஏது சொல்லுங்கள். நாங்களும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து ஆசைப்படுறோம். எங்களுக்கு இந்த வழி ரூட்டெல்லாம் சரியாக சொல்லாதனால நாங்கள் போக முடியறதில்ல அப்படின்னாங்க. ஆமாம், அது கண்டிப்பாக அது கருத்தில் வைக்க வேண்டிய விஷயம். ஒரு கோயில் வீடியோ போடும்போது அந்த கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன அப்படிங்கிற வழியை சொல்லணும். ஓகே 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 பிரதர், ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஓகே ஓகே. நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. நல்ல வீடியோவை போட்டு நல்லா வாங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக 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 மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடணும். பின்ன அதையும் இதையும் போட்டு டைம் ஓட்டுறதோ அந்த இதெல்லாம் இருக்காது. ஓகே ஓகேங்க ஓகே ஓகே. இது பண்ணுங்க. காமெடி வீடியோ போடுங்க அப்படிங்கிறாரு. வடிவேல் வீடியோ கட்டிங்கெல்லாம் போடுங்க, நான் நல்லா பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அது போடலாம் பிரதர், அது தப்பு இல்லை. அது நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஆமாம், காப்பிரைட் இஷ்யூ வராமல் போடலாம். ஆனால் காப்பிரைட் இஷ்யூ நிறைய இருக்குது அதில். வீடியோ கட்டிங்கு இதுவெல்லாம் போடும்போது அதனால் அதை கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஆனால் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். காமெடி வீடியோ எப்பவுமே ட்ரெண்டிங் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொன்னது. ம். இந்த சகோதரி நல்ல குக்கிங் வீடியோவாக போடுங்க. நாங்கள் சமையல் ஆர்வம் அதிகம், ஆனால் குக்கிங் பண்ணும்போது இதுங்க நேச்சுரல் குக்கிங் வீடியோவாக இருக்கிறதில்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சகோதரி ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஆனால் குக்கிங் வீடியோ எங்களுக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பிடிச்சி ஏதோ ஒரு வீடியோ குக்கிங் வீடியோ உங்களுக்கு போட்டு வரோம். ஆமாங்க. ஓ, நன்றி 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 நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன். வாழ்த்துக்கள். ஓகே. நல்லா பேசுகிறீங்களவா? இன்னொன்று நான் அவ்வளோ அழகாக பேசுகிறேன். ம். ஓகே 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 ஓகே. எதிர்பாருங்க கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் வீடியோவை. கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஆ, குக்கிங் வீடியோ நிறைய கேட்குறாங்க. குக்கிங் வீடியோ நிறைய போடுங்க, எங்களுக்கு சமையல் பற்றி அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காமெடி காமெடி குக்கிங் ரெண்டுக்குமே நல்லா மவுஸ் இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூஸ் நியூஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. நியூஸ் ஏற்கனவே டிவியில் வர்றதுலாம் இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க சிலர் பார்க்கலாம். அது எவர்கிரீன் வீடியோவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தும்பின அளவில் பக்காவாக வச்சுன்னா எவர்கிரீன் வீடியோவாக. அடுத்தது வீடியோ போடுங்க, கடனுக்காக போடாதீங்க. எங்களுக்கு ஏதோ பிரயோஜனப்படுற மாதிரி போடுங்க அப்படின்னு.
ம். அ இவரு அதான் சொல்றாரு. இப்போ கோயில் கோயில் பிரதிநிதிகள் நெறைய சேனல்ல கோயிலுக்கு சுத்தி காட்டுறாங்க. கோயிலோட சக்தி, இது அருள் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன அதுக்கு போற வழிகள கரெக்ட்டா சொல்ல மாட்றாங்க. அதாவது மேக்ஸிமம் இது ஷார்ட்ஸ்ல தான் அதிகமா போடுறாங்க. அதனால அவங்க அந்த வழி சொல்றாங்க. சொல்லும்போது அது ஷார்ட்ஸ் முடிஞ்சு வருது. அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. கோயிலுக்கு நெறைய போங்க. அந்த கோயிலோட பெருமைகள பத்தி சொல்லுங்க. எப்படி போகணுங்கிற வழியும் சொல்லுங்க. ஏன்னா அதனால பாதிக்கப்பட்டவங்க நெறைய பயன்பெறுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. முடிஞ்ச முழு வீடியோவா போட ட்ரை பண்றேன். ம். படம் படம் அதேதாங்க. காப்பிரைட் ப்ராப்ளம் தான் இது எல்லாத்துலயுமே. படம் ஃபுல்லா அப்லோட் பண்றது. பழைய படங்கள் ஒன்றும் பார்க்குற படம் நெறைய இருக்குது பழசுலயுமே. புது படங்கள விட பழைய படங்கள் நல்லா இருக்கு. நெறைய படம் இருக்கு. ஆனா காப்பிரைட் இஷ்யூவும் இருக்கு. காப்பிரைட் இஷ்யூ எப்படி இல்லாம போடலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம். நீங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் இப்போ நோட்ல குறிச்சிட்டு இருக்காங்க. அத குறிச்சிட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடுறது. முதல் மாரி ஏனோ தானோன்னு அதையும் இதையும் போட்டு கொஞ்ச நாள் சித்த மருத்துவம் போட்டிருந்தேன். கொஞ்ச நாள் அப்புறம் கேமிங் போட்டிருந்தேன். நீங்க சொன்ன மாரி அந்த நியூஸ் போட்டிருந்தேன். கடைசியில அந்த சினிமா கிளிப் போட்டு அதில் வந்து பூரா காப்பிரைட் ப்ராப்ளம். அதனால இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நிறுத்திட்டேன். காப்பிரைட் எல்லாம் போட்டு பார்ப்பேன். நான் ஆரம்பிக்கும்போது புதுசுலலாம் இந்த காப்பிரைட்டு அந்த இது எதுவும் நிறைய யூடியூப்பில் அப்லோடு பண்ணால் போது ஃபஸ்ட்லி ஆடோட விட ஆரம்பிச்சிடும். இந்த வாட்ச் ஹவரு ஆடோட விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய ரெவென்யூ எடுத்துகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வரும்போது இந்த காப்பிரைட் இஷ்யூ கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் நிறைய வந்தாங்க. புதுசு புதுசாக வரும்போது அதான் 4000 வாட்ச் ஹவரு அந்த மாதிரி இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இதுகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடதெல்லாம் பின்தங்கிருச்சு. இந்த 4000 வாட்ச் ஹவர் இருந்து கொஞ்சம் சரி அப்புறம் இந்த காப்பிரைட் இஷ்யூஸில் சிக்க 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 இந்த வாட்ச் ஹவர் கம்மியாகி அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுட்டேன். சரி இப்போ தான் அது என்னென்ன நேற்று போட்டிருக்கும்போது சேனலில் ஏதாவது வீடியோ அப்லோடு பண்ணலாம். சும்மா இருக்கும்போது சைடு இன்கம்மாக கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். ஆ சரிங்க 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 தொடர்ச்சியாக போடுறதுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன். பியூட்டி பியூட்டி பற்றி போடுறேன். பியூட்டி பற்றி பார்க்கணுங்க. கண்டென்ட் நிறைய கிடச்சதுன்னா பியூட்டிஸ் இந்த இதுவே போடலாம். ம். சித்த மருத்துவம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரடியாக மருத்துவரே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. நாம் எடுத்த ஒரு புக்கில் இருக்கிற கட்டிங் எடுத்து அதை படித்து சொல்லி அதை விட ஜீ தமிழ் இதுலலாம் நிறைய வருது. அதை பார்த்து நேரடியாக டாக்டர் அவங்க அனுபவப்பட்டவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நாம் சொல்கிறது இருக்காது. சரிங்க பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ம் ஆமாம். ம் ம். சரி இதெல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்குறோம். நாளைக்கு பண்ணிவிட்டு எது கண்டென்ட் அதிகமாக ரெடி பண்ண முடியுதோ அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களே எனக்கு ஆதரவு கொடுங்க. ம். ஓகே 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 நன்றி 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 நன்றி. கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் பார்த்தா தான் நான் வீடியோ போடுறேன். ஓகே.
நன்றி, நன்றிங்க. ம்ஹ்ம். அற்புதம், அற்புதம். சூப்பரா சொல்றாரு. நல்ல கன்டென்ட் வந்துச்சுன்னா, கண்ட கண்ட ரீலெல்லாம் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்றாரு. பரவால்ல எதுவா இருந்தாலும் பார்த்து தான ஆகணும்.